ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 எக்ஸாமில் செக்ஷனல் டைமர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனல் டைமரில் மேக்ஸ் செக்ஷனில் எப்படி நம்ம மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணோம், அதே மாதிரி 15 நிமிஷத்தில் நம்மளால் 25 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமா, ஸோ இந்த செக்ஷனல் டைமரில் எப்படி மேக்ஸ் செக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 தான் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷனல் டைமர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செக்ஷனல் டைமர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஸோ இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 செக்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம டைமை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஜிகேக்கு கம்மியாகவும் அதே மாதிரி மேக்ஸுக்கு அதிகமாக இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக எல்லா செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. இந்த 15 நிமிஷம் மற்ற 3 செக்ஷன், அதாவது மேக்ஸை தவிர உள்ள மற்ற 3 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டைமாக இருக்குமே தவிர, பட் மேக்ஸுக்கு 10மான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸ் செக்ஷன் கொஞ்சம் டைட்டாக நெருக்கி பிடிச்சி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 10ஆவது அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமான அட்டம்ப்டை இதில் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்டத்தட்ட நமக்கு டைம் இருக்குது. இதுலேயே நம்ம நல்லாவே மேக்ஸில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை மார்க் நம்ம இந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதிகமான கொஷின் அட்டன் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுற மெத்தடை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் லெவல் சம்மாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸாக தான் பார்க்குறாங்க, ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ககனில் போடுற அட்வான்ஸ் லெவல் கொஷின், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிநய், இந்த மாதிரி நிறையா ஹிந்தி சேனலில் போடுற அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரி கொஷின் போயிட்டுருக்கோ அதில் நீங்கள் நல்லா டைமை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கம்மியாக சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் முக்கியம். நீங்கள் ஹார்ட் லெவல் சம்மில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதில் ஆன்சர் கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஹார்ட் லெவல் சம்மாக இருந்தாலும் சரி, ஈஸி லெவல் சம்மாக இருந்தாலும் சரி, அவன் கொடுக்க போகிற மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் மார்க் தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கஷ்டமான கொஷின் அட்டன் பண்ணி நீங்கள் உங்களோட திறமையை காட்டுறதை விட அந்த இடத்துல அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷினை அதே டைமில் ஒரு 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். புரியுதா? ஸோ அதுதான் உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டமான கொஷினாக பார்த்துட்டு போகிறத விட, ஏன்னா அப்படி கேட்கவும் மாட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு ஹார்ட் லெவல் சம்னா எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் அல்லது 3 கொஷின் கேட்குறாங்க, அவ்வளோதான் கேட்குறான். ஓகேவா? ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு வைக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் கொஷினாக இருக்குது. அல்லது பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல்லே பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறான்னா கேல்குலேட்டிவாக வைக்கிறான். ஓகேவா? அதாவது அப்ராக்சிமேட்டாக இதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன் ஏ லாஸ்ட் இயர்னு கொடுத்துட்டு ஒரு 4950 அப்படின்னு கொடுத்துட்றான். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6229 கொடுத்துட்டான். ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கொடுத்துருவான். அவ்வளோதான், வேல்யூ இப்படி தான் கொடுத்துருப்பான். ஓகேவா? இதில் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ராக்சிமேஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல தான் உங்களோட திறமையே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேல்குலேஷனில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் உங்கள் திறமையே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேல்குலேஷனை நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணும் அப்படின்றதுலாம் இங்கே விஷயமே. புரியுதா? ஆனால் கொஷின் இது சின்ன சம்மு தான். ஸோ இதை பார்க்கவுமே வேல்யூ பார்ப்பீங்க, பார்த்தோன்னே என்னடா இது ஈஸியான சம்மு, ஆனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேஷன் தான் நான் கேட்குறான். அந்த இடத்துல நீங்கள் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, எப்படி அந்த அப்ராக்சிமேஷனை நீங்கள் சிம்பிளிஃபையாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது அதுதான் விஷயம். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கேல்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டைம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கேல்குலேஷனில் அதிகமான டைம் எடுத்துக்க மாட்டீங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் டைம் அந்த ப்ரெஷரில். ஸோ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஈவன் அடிஷன்லேயே தப்பு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து கேல்குலேஷன் நீங்கள் அட்லீஸ்ட் ஓகேவா. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு ½ an hourனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. ஒரு 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 ½ an hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன், ப்ரைம் நம்பர்ஸ் டேபிள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த பதட்டம் வந்து இருக்காது. உங்களுக்கு கேல்குலேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த பதட்டம் இருக்காது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீசன்ட் கொஷினை எடுத்து ரீசன்ட் ட்ரெண்டிங் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு கஷ்டமான கொஷினாக தேடி பிடிச்சி நீங்கள் சால்வ் பண்ணுறது விஷயம் கிடையாது. இந்த ரீசன்ட் ட்ரெண்டிங் கொஷினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கு நம்ம எப்போ நம்ம டைம் எடுப்போம் அப்படின்னா அந்த கொஷின் வந்து நம்ம பழக்கப்படுத்தியிருக்க மாட்டோம், அல்லது நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். அப்படின்னா தான் அந்த கொஷினை யோசிக்கிறதுல டைம் எடுத்துப்போம், இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ திங்க் பண்ணுறதுல நம்ம டைம் எடுத்துப்போம். அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்போ இந்த ரீசன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நிறையா டெஸ்ட் போட என்ன பண்ணணும்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் ஃபெமிலரைஸ் பண்ணிக்கணும். ஸோ பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஷினை நம்ம இந்த முறையில் தான் சால்வ் பண்ணோம், இந்த மெத்தடை தான் நம்ம சால்வ் பண்ணோம், இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கொஷினை பார்க்கும்போது பெருசாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கொஷினை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், டைமும் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீசன்ட் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரீசன்ட் கொஷின்றது சிஜிஎல்ல மட்டும் கிடையாது. இப்போ சிஜிஎல்ல போன வருஷம் கேட்ட கொஷினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுன்றது கிடையாது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸ்டெனோ, அதுக்கப்புறம் சிபிஓ எதில் கேட்டிருக்காங்களோ ஓகேவா. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபைன், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ இதை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற கொஷின் கூட நீங்கள் வேற பேப்பர் கூட எடுத்துக்க வேணாம், இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஜிடி அதெல்லாம் கூட வேணாம், நீங்கள் இதை மட்டும் இதில் உள்ள ரீசன்ட் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்து ரீசன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்டு ஷார்ட் அப்ரோச்சஸ் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்த ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸை எப்படி வந்து சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் போகிறதுக்கும் அதே மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு டைமை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த கேல்குலேஷனுக்கு எடுக்கிற டைம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அந்த கேல்குலேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பதட்டம்லாம் உங்களுக்கு கம்மியாகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த ட்ரெண்டிங் கொஷினை எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணணும், இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்க கொஷினை வந்து எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் ஷார்ட் அப்ரோச்சில் பண்ணுன்றதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரம்ஸு, ஃபார்முலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இது நீங்கள் பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அதை வந்து அந்த கொஷினில் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது டைம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ட்ரிக்னாமெட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து இப்போ tan a divided by 1 plus secant a minus tan a divided by 1 minus secant a இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இது வந்து 2 cosecant a அப்படின்றது தெரியணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ sin a plus cos a into tan a plus cot a அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தெரியணும், secant a plus cosecant a அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ட்ரிக்ஸு அதே மாதிரி ட்ரிக்ஸுன்றதை தாண்டி இதை மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த
ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு வர கடைசியாக ஃபைனலாக வரும் பார்த்தீங்களா, அரைவ் பண்ணுறவங்கள ரிசல்ட், அந்த முக்கியமான ரிசல்ட் ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணி நீங்கள் டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் அரைவ் ஆகும். அந்த 3 ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை நீங்கள் வந்து வித்தின் நீங்கள் வந்து 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், 5 to 10 செகண்டுக்குள்ளே. பட் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரு 40 செகண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை வந்து 5லேருந்து 10 செகண்ட் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்டை வந்து ஒரு கொஷினில் உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. புரியுதா? ஸோ சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ sin θ ப்ளஸ் காஸ் θ வந்து √3 அப்படின்னா tan θ ப்ளஸ் cot θ உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, tan θ வந்து sin பை காஸ்னு மாற்றிருப்பீங்க. அதே மாதிரி அங்கே காட்ட sin பை காஸ் பை சைன்னு மாற்றிட்டு நீங்கள் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அதே மாதிரி இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிட்டு sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் √3 இருக்கா. ஸோ அதை என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஸ்கொயர் பண்ணி 1 ப்ளஸ் cos θ into sin θ equal to √3 இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பீங்க. சாரி 3ன்ற மாதிரி சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வரதை விட டக்குன்னு உங்களுக்கு தெரியணும் sin θ plus cos θ உடைய வேல்யூ √3க்கு ஈக்குவலாக இருக்குன்னா tan θ plus cot θ உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படின்றது கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடணும். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து sin θ plus cos θ equal to √3 இருக்கா, இதை நீங்கள் 2 சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்றி பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 40லேருந்து 45 செகண்ட் வந்து மினிமம் எடுக்கும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். பட் டக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல, இது வந்து sin θ ப்ளஸ் காஸ் θவோட வேல்யூ √3க்கு இருந்துச்சுன்னா tan θ ப்ளஸ் cot θவோட வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்டு ட்ரிக்னாமெண்ட்ரி அண்ட் அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட் நீங்கள் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா நிறையா லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜாமெட்ரி அண்டு மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு தியரம்ஸும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் வந்து டக்குன்னு நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், டைம் நல்லா சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கம்பல்சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இப்போ இருந்து. ஸோ மார்க் டெஸ்ட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட்டு இப்போ தயவு செஞ்சு போடாதீங்க, டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க என்ன பண்ணணும்னா டாபிக் அண்டு செக்ஷனல் டெஸ்ட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க, கேல்குலேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு அதே மாதிரி ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ரீசன்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸில் மட்டும் இருக்கிறது போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. இந்த அந்த டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எங்கே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு தான். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் மார்க் டெஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் போடாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் டாபிக் டெஸ்ட்டு அண்டு செக்ஷனல் டெஸ்ட்டு மட்டும் போடுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கள், 10 minutes டெஸ்ட்டு அண்டு 15 minutes டெஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டாபிக் டெஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்படி போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த சம்மை பார்க்கும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், ஆவரேஜ், இப்படி நீங்கள் இந்த ஆர்டரில் போகணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாமில் எதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து அவன் கொடுக்குறானோ அந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பேசிக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்கிறேன். பேசிக்லாம் நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின்னாலும் மினிமம் கேட்டுருவான். ஸோ அப்போ நீங்கள் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் வந்து அப்ராக்சிமேஷன் கொஷின் கேட்குறான், இல்லை இதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் கேட்குறான் அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ அண்ட் சிஐ இதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் கிட்ட கேட்டுருவான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷியோராக வந்து கொஷின் வரும்ன்றது நமக்கு தெரியும். இதுலேருந்து உறுதியாக 2 கொஷின் வந்து நம்ம கேட்போம் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி டாப்பிக்லாம் எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறானோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதில் வந்து ரீசன்ட் கொஷின்லாம் நீங்கள் ட்ரெண்டிங் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து டாபிக் டெஸ்ட் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டே போகலாம். இப்படி நீங்கள் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டே போக முடியும். ஓகேவா? ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்லாவே பூஸ்டப் ஆகும், டைம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ 15 நிமிஷத்தில் வந்து நம்மளால் வந்து 25 கொஷின் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல எக்ஸாமில், இந்த பேட்டர்னில் கேட்டான்னா கண்டிப்பாக வந்து 25 கொஷின்றது அடிக்க முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகேவா? அட்லீஸ்ட் உங்களால் 20+நாலும் செக்யூர் பண்ண முடியும். நீங்கள் 20+ நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா 15 நிமிஷம் கொடுத்துருக்கான், ஒரு கொஷினுக்கு நம்ம 1 நிமிஷம் எடுத்தாலே 15 கொஷின் தான் வருது. அதுலேயும் நம்ம ஏதாவது இன்கரெக்ட் விட்டோம் இல்லை மிஸ்டேக் விட்டோம்னா இன்னமும் ரெடியூஸ் ஆயிருமே இப்படின்ற ஒரு பயம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ கொஷின் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான், ஸோ ரொம்ப வந்து ஒரு பேசிக் டு மாடரேட் லெவலில் தான் வந்து கேட்குறாங்க, கேல்குலேட்டிவாக கேட்குறான். அந்த கேல்குலேட்டிவாக கேட்குற கொஷினை மட்டும் நீங்கள் எப்படி வந்து வித்தின் அ டைம்குள்ளே பண்ணுறதுன்றது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 20க்கு மேலே வந்து உறுதியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் அப்படி போகாமல் எல்லா கொஷினும் நம்ம பார்த்துடணும், எல்லா கொஷினும் போடணும் அப்படின்னு நீங்கள் போகவே போகாதீங்க. அதே மாதிரி ஆர்டராக தான் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சுட்டு செகண்ட் கொஷின் அடுத்து தேர்டு இப்படி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை நீங்கள் மாற்றணும். கொஷின் அந்த செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாற்றணும். ஃபர்ஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்குது, ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கொஷினை நீங்கள் எடுக்காதீங்க, அடுத்த கொஷின் போங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சுமே உங்களால் வந்து பண்ண முடியலை அப்படின்னு இருந்துச்சு, அதாவது டைம் எடுக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து போங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 3வது கொஷினில் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு கொஷின் அப்படின்னா அந்த கொஷின் நீங்கள் பிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கொஷின் செலக்ட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எது இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு இருக்கோ, எதெல்லாம் டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒரு 30 செகண்டுக்குள்ள நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஷின்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு, அதாவது எக்ஸாமில் சொல்கிறேன், அந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டிவாக இருக்குது, டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கொஷின் வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற கொஷினுக்கு நீங்கள் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஆர்டராக போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து எடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் இங்கே எடுத்துரும், பின்னாடி உள்ள கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். புரியுதா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமான அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும். ஆர்டராக போனீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து ஸோ கண்டிப்பாக 15 நிமிஷத்தில் 20க்கு மேலே உங்களால் உறுதியாக அட்டன் பண்ண முடியும். அதில் நீங்கள் தெளிவாக இருங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ஓகேவா?